சபரிநாதன் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியும். வேற ஒரு சேனல் இருந்த யூடியூப் சேனல் இருக்கும்போது, ஒரு ஷோக்கு போகும்போது நான் என்ன பண்றேன், போய் அவனும் ஒரு முக்கியமான பார்ட் தான் அந்த அந்த சேனலோட இதுல. அவங்க ஒரு ஈவென்ட் நடத்துறாங்க. போய் உட்காரும்போது ஓடி ஆடி வேலை செய்றாப்ல. கோ நிக்கவே இல்ல ஒரு இடத்துல நான் இங்க பின்னாடி உட்காந்துட்டேன். ஆனா வந்து முன்னாடி முன்னாடி உட்காருங்கண்ணே அப்படின்னு உட்கார வைக்கிறாப்ல. அப்புறம் என்ன ஆகுது, ஒரு இடத்துல நிக்கவே இல்ல. சோ இந்த ஆள் எப்படின்னா, இதே தான் இங்கேயும் பண்றாப்ல. என்னன்னா, வொர்க் அவ்ளோ இப்ப நான் பேசுறது இப்படி இப்படி பார்த்துட்டு அந்த தண்ணி வருதான்னு பார்த்துட்டு இருக்கிறது. அதுவும் யாருக்கும் இந்த பார்வதிக்கும் ஒரு சண்டை நடக்குது. என்ன பார்த்து பேசு, என்ன பார்த்து பேசுன்னு. அவர் என்ன பண்றாரு, ஆக்சுவலி அந்த தண்ணி தான். தண்ணி அந்த ஒரு டேங்க் நிரம்பினா தான் இன்னைக்கு முழுக்க எல்லாமே அந்த சமையல் தவிர்த்து எல்லா வேலைக்கும் அதுதான். குளிக்கிறதுலேருந்து, குழம்பு செய்றதுல எல்லாமே அந்த தண்ணி. சோ அத பார்த்துக்கிட்டே இருக்கிற வேலை ஒண்ணு. நைட்டு எப்ப வருதுன்னு தெரியாமலாம் முழிச்சுட்டு இந்த மாரி இருக்கும்போது, அது கனி கூட நேத்து சொன்னாங்க. காலைல 6 வரைக்கும் தூங்காம இப்படியே உட்காந்துட்டு என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாரி. ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பெர்சன். எல்லா இடத்துலயும் தெரியிறாப்ல. எனக்கு தெரிஞ்சு டாப் 5ல வரதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு இருக்கு. நம்ம சும்மானா விஜய் டிவி ஆட்கள் தானே, விஜய் டிவி ஆட்கள் தான் குடுத்துருவாங்கடா. விஜய் டிவி ப்ராடக்ட் தான் குடுப்பாங்கன்ல. அது அந்த ப்ராடக்ட்டுக்கும் ஏதாவது ஒரு மதிப்பு இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு சபரிநாதன் அதுக்கு டிசர்விங் தான் நான் நினைக்கிறேன்.